வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதி நம. அனைவருக்கும் முதற்கண் கொடான கொடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் இந்த பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற தினத்திலே என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய முக்கியமான ஒரு விசேஷம் அமாவாசை, ஹனும ஜெயந்தி. இந்த அமாவாசையில் நாம் எல்லாரும் முதல்ல ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்தை சொல்கிறேன். இந்த அமாவாசை நல்ல நாளில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஏன்னா இந்த அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு நாள். இதை தான் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. யாரோ ஒருத்தர் சில பேர்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அமாவாசை ரொம்ப பிரமாதமான நாள், உகந்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை அவன் வாழக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு நாள். அன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு சௌகரியமாக இருக்கும், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினருமே, இல்லை பிராமணர்கள் தான் கிடையாது, பிராமணர்கள், சத்திரிய, வைசியர்கள், சூத்திரர்கள் எல்லாருமே, அனைத்து தரப்பினருமே, தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்திருக்களுக்கு, முன்னோர்களுக்கு திலத்தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்திருக்கள் முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் செஞ்சு அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்துக்கு வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோமாதாவுக்கு, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சை அரிசியில் வெல்லம் கலந்து கொடுக்கணும். நல்லா வசதி இருக்க அப்படின்றவ அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அன்னதானம் தாராளமாக செய்யணும். நமது அன்றாட பணிகளை மட்டுமே செய்யணும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. எக்காலத்தையுமே அமாவாசை அன்னைக்கும் சரி, அமாவாசை அன்னைக்கு மறுநாள் இருக்கக்கூடிய பிரதமை திதியிலும் சரி, எக்காலத்திலையும் வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஹனும ஜெயந்தி, அதாவது ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி, சாட்சாத்து பரமேஸ்வரன் தான் ஆஞ்சநேய சுவாமியாக அவதாரம் பண்ணார். இந்த வருஷம் அவர் அமாவாசையில் பிறந்ததுனால அமாவாசையானது இன்றைய தினத்தில் இருப்பதினால் இன்று கொண்டாடியல. ஆனால் பூர்வாட நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம். அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்லையும் ஹனும ஜெயந்தி விழாவானது நடக்கும். ஹனுமாருக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடக்கும், வெண்ணக்காப்பு நடக்கும், பிரமாதமான அலங்காரத்தில் இருப்பார். வடமாலையோட பிரமாதமாக லட்ச வடை போட்டு பிரமாதமாக அவர் அலங்காரத்தில் வடமாலையில் இருப்பார். இந்த ஹனும ஜெயந்தியை பற்றி உங்களுக்கு நமது சேனலில் பதிவிட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதன் பிரகாரம் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் செய்யுங்க. சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் கிடையாது. இன்றைய பஞ்சாங்க பதிவானது சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 11/1/2024 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை அன்று அனைவரும் தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு
தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் 26ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி 11/1/2024 ஜனவரி மாதம். சூரியோதயமானது காலை 6:39 அயனம் தட்சிணாயனே. ருது ஹேமந்த ருதோ. மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. மாலை 6:31 மேல் சுக்லபக்ஷ வளர்பிரை. திதியானது அமாவாஸ்யாம். அமாவாசை திதி 29 நாழிகை 41 வினாடி. மாலை 6:31 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்பிரை பிரதம்யாம் பிரதமை திதி. சிரார்த்த திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி. சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே அமாவாஸ்யாம் அமாவாசை திதி. அதாவது மார்கழி மாதம் தனுர் மாதம் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஜனனம் எடுத்த மானிட பிறவிகள் நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே. ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமேயானால் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக நமது குடும்பத்தை வந்து சேரும். இது உண்மைதான். வாசனம் குருவாசரே வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம். உராட நட்சத்திரம் 30 நாழிகை 43 வினாடி. மாலை 6:55 வரை. அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம். இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்த, அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அதாவது நாம் பிறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே அந்த பூராட நட்சத்திரம் என்று மார்கழி மாதத்திலே பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரம் என்று இருந்தால் ஜென்ம நட்சத்திரத்திலே தங்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மெய்யன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுப பலன்களானது கிடைக்கும். 100 மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் அனைவரும் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினோமேயானால் கண்டிப்பாக அதே மாதிரி 100 மடங்கு அசுப பலன்கள் நமக்கு வரும். இதுவும் உண்மை. இந்த தனுர் மாதம் மார்கழி மாதமானது சூன்ய மாதம், பீடை மாதம். இந்த மாதமாக இருப்பதால் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி கடைசி நாள் வரை நாம் அனைவருமே தினந்தோறும் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய விசேஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் அமாவாசை. பிராமணர்கள் மற்றும் அனைத்து தரப்பில் தகப்பனார் இல்லாதவர்கள் அனைவருமே தங்களது பித்திருக்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் தான். போதாயன இஷ்டி, பிண்டபித்ரு, கர்ப்போட்ட நிவர்த்தி, ஸ்ரீ ஹனும ஜெயந்தி. இன்றைய தினம் அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு காலை நேரத்தில் ஸ்ரீ ஹனும ஜெயந்தி விழாவானது கொண்டாடுவார்கள். நாம் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். ராகு காலமானது பிற்பகல் 2:08 முதல் 2:09 முதல்
3:38 வரை. யமகண்டமானது காலை 6:38 முதல் 8:08 வரை. குளிகை காலமானது காலை 9:38 முதல் 11:08 வரை. நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம், தொண்ணூறு மாதம் சூன்ய மாதம், பீடை மாதமாக இருப்பதால் காலை முதல் தினந்தோறுமே, காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம், நல்லெண்ணெய். சந்திராட்டமம் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை 7:18 முதல் பிற்பகல் 1:04 வரை சந்திராட்டமம். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பிற்பகல் 1:04 முதல் மாலை 6:55 வரை சந்திராட்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு மாலை 6:55 முதல் பின்னிரவு 12:37 வரை சந்திராட்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பின்னிரவு 12:37 முதல் வெள்ளிக்கிழமை என்ற காலை 6:19 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.